Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த requested center and the beads loading கடா பேங்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம சுகர் பீட்ஸ், ஃபேப்ரிக் க்ளூ, நார்மல் வந்து ஃப்ளாட் 1 கட் பேங்கிள். இது வந்து 2/6 சைஸு. ஸோ இது வந்து மேக்கிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதனால் இது வந்து நம்ம இந்த ப்ரைடல் ஃபோட்டோ பேங்கிள்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் இதே மாதிரி தான். அங்கே வந்து இதே மாதிரி லோட் பண்ணிவிட்டு இடையில ஃபோட்டோஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போடுறப்ப சுகர் பீட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம லோட்டஸ் தீமை வந்து 3D எஃபெக்டில் கடா பேங்கிளாக கொடுக்குற மாதிரி. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து எப்படி பண்ணேன்னு இந்த ஒரே ஒரு பேங்கிளில் வந்து நான் ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு மேலே நம்மளோட சுகர் பீட்ஸை வந்து அப்படியே எடுத்து தூவிட்டு முன்னாடி அந்த ப்ரைடல் செட்டில் நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு லைட் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வந்து க்ளூவில் ப்ரெஸ் ஆகிடும். அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வரத்துக்கு கரெக்டாக கார்னர்லலாம் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைன் ஃபார்மில் வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம பீட் வந்து எடுத்து கொடுத்துட்டே வரலாம். சாரி, கொஞ்சம் கோல்ட்னால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, கைண்ட்லி அட்ஜஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லலாம் வந்து கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்பேஸ் பார்த்தீங்கனாலும் நம்ம அப்பவும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் வந்து அங்கே இடையில கொஞ்சம் கேப் தெரியறதுனால க்ளூ போட்டுட்டு அங்கே தனியாக ஒரு பீட் எடுத்து நான் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தேன். இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த சுகர் பீட்ஸ்லாம் நம்ம கையோடு ஸ்டிக் பண்ணிட்டு வந்துடும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து பேங்கிள் ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக வந்து கொடுத்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணிட்டேன், ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ஒன்று ட்ரை ஆகணும். ஓரளவுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் அந்த கார்னர்லலாம் நான் வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த சென்டர் பேங்கிளுக்கு வந்து இது நீங்கள் 3D எஃபெக்ட் கடா பேங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஓவர் நைட் வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுக்கலாம். நான் ஒரு 8 to 10 hours தான் ட்ரை பண்ணேன். ஃபர்தராக இதுக்கு மேலே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணியும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பார்க்குறப்ப இடையில ஏதாவது கேப் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கேப்பை வந்து அப்பயும் வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை லோட்டஸ் தீமுக்கு வந்து நான் 8K பிங்க் க்ளாஸி க்ரெசன்ட் ஷேப் க்ரீன் 3 mm ரவுண்ட் கோல்டு. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கலான்னா வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் டச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கார்னர் ஒன்று அந்த கார்னர் ஒன்று ப்ளஸ் சிம்பிள் மாதிரி முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இடையில இருக்கிறத ஃபில் பண்ணோம்னா ஸ்பேஸ் நமக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வரும். இப்போ நம்ம பீட்ஸுக்கு மேலே இன்னொன்று வைக்கிறதுனால, ஸ்டோனுக்கு மேலே ஒன்று வைக்கிறதுனால நம்ம B7000 க்ளூவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி இது வந்து நல்லா வந்து ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நல்ல ஒரு வி ஷேப்லேயே கொடுங்க. ஏன்னா நம்ம இன்பிட்வீனில் 3D எஃபெக்டில் மேலே கொடுக்க போகிறோன்றப்ப எல்லா பெட்டல்ஸும் தெரிகிற மாதிரி இருக்கும் நமக்கு. இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது. அதில் வந்து ப்ரைடலில் அவங்க கஸ்டமைசேஷனுக்காக நான் வந்து ரெட் கலர் கொடுத்துருப்பேன். இது வந்து பிங்க்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரெசன்ட் ஷேப்பில் இருக்கிற டார்க் க்ரீன் க்ளாஸி ஸ்டோன். இது வந்து இந்த நீங்கள் ஷேப்பு ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி க்ரீனில் ஐ ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொடுத்துட்டு அந்த 3D எஃபெக்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள், அந்த 5 பெட்டல்ஸும் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த கீழே வந்து லீவ்ஸ்க்கு இடையில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரீன் கலரும் கொடுக்கலாம். நான் வந்து இந்த கோல்டன் பீட்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி 3 mm கோல்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு இது கொடுத்தாச்சு, நான் இன்னொன்று அந்த கார்னரில் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இப்போ கை வைக்கிற மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் முதல்ல அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இடையில இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே வரலாம். இங்கே பாருங்கள், இது நான் வந்து கொடுத்துட்டு ட்ரை ஆகிருக்கு. ஓரளவுக்கு இதை வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் பெட்டல்ஸ் கொடுக்குறப்ப பார்த்து கொடுங்க, கரெக்டாக வந்து ஃப்ளவர் வந்து மேலே தான் இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க. மேலே பெட்டல்ஸ் கீழே லீவ்ஸ், மேலே பெட்டல்ஸ் கீழே லீவ்ஸ், அந்த மாதிரி பாருங்கள். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் 2, இடையில வந்து கேப் இருக்குது தகுந்த மாதிரி நான் 2 கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட ஓவரால் பேங்கிள் ஃபுல்லாகவே நல்லா கவர் ஆகிருக்கும். இது நீங்கள் சிங்கிளாகவும் கொடுக்கலாம், பார்டர் வச்சு நம்ம ப்ரைடல் இதுக்கும் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.